அடுத்து ஒரு பக்கத்தை மூன்று பக்கமும் ஒரு பக்கத்தை மூன்று பக்கமும் சமம் எனில், ஒரு பக்கம் மூன்று பக்கமே சமம் எனில் ஒரு பக்கத்தின் அளவு 20%. ஒரு பக்கத்தின் அளவு 20% எனில் அதன் அளவு என்ன? அதான் கேள்வி. எனில் அதன் அளவு என்ன? எனில் 84 என்ன? ஆன்சர் என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. 84 அது எப்படி போட்டீங்க? 84 எப்படி வரும்? இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம்ல சார், அது மாதிரி செஞ்சேன். சரி, ஆன்சர் வந்து 82. ஆன்சர் 82. சார் क्वेश्चन மறுபடியும் சொல்லுங்க சார். அதாவது क्वेश्चन என்ன அப்படின்னா, நீலா எழுதினேன் அப்படியே சொல்லு பாப்போம். ஒரு பக்கம் ஐயோ சொல்லுங்க பாப்போம். எனில் ஒரு பக்கம் வந்து 20% எனில் அதோட மொத்த அளவு என்ன அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன் சார். ஒரு பக்கத்துக்கு 20%னா மூன்று பக்கத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் கேட்க முடியும், அதான் அளவு காண்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கான். எப்பவுமே மேக்ஸ் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறது, முக்கியமாக மேக்ஸ் சயின்ஸ் இது ரெண்டும் படிக்கிறதுமே புக்கில் வச்சு படிக்கக்கூடாது, கொஸ்டின் வச்சு தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல ஒரு மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதாவது புக்கில் ஒரு மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பான், கொஸ்டின்ல மாற்றி கொடுத்துருப்பான், டைரக்ட் கொஸ்டினாக வந்திருக்காது. ஒரு சில எக்ஸாம்ல தான் டைரக்ட் கொஸ்டினாக வந்திருக்கும். 100க்கு 5% தான், அதாவது 5%லேருந்து 10% எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் டைரக்ட் கொஸ்டின் இருக்கு. அந்த மீதி இருக்க 90% இன்டைரக்ட் தான், கொஞ்சம் தான் ட்விஸ்ட் வச்சிருப்பான். இதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு அளவுக்கு 20% அப்படிங்கிறான், 3 அளவுனா 60%. அப்ப 3 அளவு 60% இருக்கும்போது இதுக்கு ஆன்சர் 82, மீதி இருக்க 22 எதுல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்னா ஃபார்முலா, அதாவது ஒரு பையோட பைக்கு மதிப்பு வந்து 22/7 தானே சொல்லுவீங்க. 3.14 பையோட மதிப்பு. அந்த 22 வந்து இதுல ஆட் பண்ணிருக்க, அவ்வளவுதான். இதுக்கு ஃபார்முலா வந்து பை லாஸ்ட்ல வரும், அந்த பையை தான் இந்த 22ல ஆட் பண்ணியிருக்கான். இதுக்கு 82 ஆன்சர். இது 2016 கேள்வி கேட்டது. ஃபார்முலா சொல்லி சொல்லுமா. இதோட ஃபார்முலா சொல்லுங்க சார், 5 ஆட் பண்ண சொல்லுங்க. ஆமாப்பா, இது ஃபார்முலா வந்து √3/4. பெரிய ஃபார்முலா போகுது. √3/4 இன்ட்டு 22/7. √3/4 இன்ட்டு 22/7, இதுதான் இந்த ஃபார்முலா. அதை பையும் போட்டுக்கலாம், 22/7ன்னு போட்டுக்கலாம். அங்கே குறிப்பா அங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு 3.14 கூட போட்டிருக்கான். இது 2016ஆம் ஆண்டிற்கான ப்ரீவியஸ் கொஸ்டின். 2016 ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டது.
சரி, அடுத்த வாரம் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் சொல்லுங்க. அது யாரை சொல்றீங்கன்னா அப்படின்னா, அது ஒருத்தவங்க சொல்லணும். யாருன்னா கவனிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஐஸ்வர்யா யாருமா சார். இருக்கீங்களாமா? எஸ் சார். பேசுறதெல்லாம் கேக்குதுங்களாமா? எஸ் சார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சொல்லியிருந்தேன், என்னமா சொல்லியிருந்தேன்? 2017 கொஷின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண சொன்னீங்க. அப்புறம் 6th சயின்ஸில் 4th 5th 6th லெசன் வந்து டெஸ்ட் சொன்னீங்க சார். அதை சொல்லலாமா? டவுன்லோட் பண்ணி அப்படியே வச்சு சாயம் போடுன்னு சொன்னா? நோ சார், அதை A4 ஷீட்டில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் சார். அந்த கொஸ்டின் நோட் பண்ணணுமா? சார். A4 ஷீட்ல, அதாவது என்ன சொல்ற, A4 ஷீட்ல அதை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு நோட்டு போட்டு தனியா எஸ் சார். அது ரிப்பீட்டட் எழுதிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதானே சொல்லியிருந்தேன்? எஸ் சார். எஸ் சார். அதான் சொல்லியிருந்தேன். சரி, அதை நீங்க செய்யுங்க. சரி, ஓகே. அதை மட்டும் நீங்க அடுத்த வாரம் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா. சரிப்பா, நான் பேசுறதெல்லாம் கேக்குதுல எல்லாத்துக்கும்? அடுத்த வாரம் பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் சார். பண்ணிடுவோம் சார். ஓகே சார். தினேஷ்குமார் சார், தினேஷ்குமார் சார் பண்ணிடலாம் சார். சார் இருக்கேன் சார். சரி, ஓகே. பண்ணல, அதனால தான் கேட்டேன். இல்லை சார், சொல்லுங்க. சரிங்க சார், நீங்க சொல்றீங்க இதை. சார் சரி, கண்டிப்பா நம்ம இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு நான் பார்ப்பேன் என்ன பண்றீங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களை தான் நான் கேட்பேன். தினேஷ்குமார் சார், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். அப்போ வந்து அடுத்த வாரம் குரூப் 2 சிலபஸ்ல அந்த டாபிக் வைஸா லெசன் வைஸா நம்ம பார்க்க போறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு தான் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல சயின்ஸ் புக்ல பொது அறிவு அப்படிங்கிற பட்சத்துல 6th ஸ்டாண்டர்டு 6th, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4, 5, 6 அப்படிங்கிற லெசன் மட்டும்தான். ப்ளஸ் 1, 2, 3லாம் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஓரலா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் வரும். அதையும் கொஞ்சம் பாத்துங்க. ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் மஸ்ட், அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ப ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா முடிக்க போறோம். அதுதான் இந்த டேத்துல நான் சொல்ல போற விஷயம். அப்ப 4, 5, 6 அதை மட்டும் படிக்கிறத விட்டுட்டு ஓரலா 1, 2, 3லையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. அப்ப ஒரு லக்கம் நீ போற அப்படின்னா நல்லது கெட்டது மனித வாழ்க்கையில நல்ல ஒண்ணு வேணும், கெட்ட ஒண்ணு வேணும். கண்டிப்பான முறையில் நல்லவனு ஒரு லைன்ல தேவைப்படுவான், கெட்டவனு ஒரு லைன்ல தேவைப்படுவான். அப்ப எல்லா நபர்கிட்டையும் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு போகணும். அதுதான் வாழ்க்கை. அந்த கத்துக்கிட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போகணும். அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, யாரையும் அடிமைப்படுத்தவும் கூடாது. அதான் வாழ்க்கை. சரி, அப்ப சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th நம்ம முடிக்க போறோம். அதுதானே? அப்படிதான் நாம சொல்லியிருந்தோம். ஆமாங்க சார். கண்டிப்பா நம்ம இல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு நான் மனப்பாடம் கணக்கு போதும். இது கொஞ்சம் நீங்க பாருங்க. இது நீங்க பார்த்துட்டே வாங்க. டெஸ்ட் எப்ப சொல்றேன்னா அந்த டயத்துல நம்ம மனப்பாடம் கணக்கு அந்த கணக்குல வந்து நம்ம டெஸ்ட் போட்டுலாம். இடையில இந்த நடப்பு நிகழ்வுங்கிறது அனாதையா நிக்குது பாத்தீங்களா? ஆனா நடப்பு நிகழ்வுன்னு ஒரு டாபிக் இருக்குது, ஞாபகம் இருக்கா? நடப்பு நிகழ்வுகள் இருக்கு சார். ஞாபகம் இருக்குதுங்களா? தினேஷ்குமார் ஞாபகம் இருக்கா? நடப்பு நிகழ்வு, முக்கிய நடப்புகள் அப்படிங்கிற சீரியஸ்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கிய நடப்பு நிகழ்வுகள், அந்த பொண்ணு தோழி கூட சொல்றாங்க முக்கிய நடப்பு நிகழ்வு சார் அப்படின்னு. கண்டிப்பான முறையில அதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பாத்துடலாமா? யாருக்கு இது வேலை இருக்குதா? வீட்டுல போய் வேலை பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லைங்க சார். பாத்துடலாம்ல. ஆமா, வீட்டுல வேலை இருக்கலாம் எல்லாத்துக்கும். கொஞ்சம் உங்க வாழ்க்கைக்காக தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் அதை மட்டும் எழுதிக்கிங்க. இல்ல காதுல கேட்டு எழுதினா போதும், அதை படிச்சா போதும். எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா கூட கேளுங்க. தயவு செய்து படிக்காம மட்டும் இருக்காதீங்க. எப்படி வேணாலும் படிக்கலாம். அதை வச்சுக்கிற மைண்ட் செட்ல வைக்கணும், அவ்வளவுதான். குடும்பத்துல 1000 கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்திலேயே உட்காந்து படிக்கணும். கஷ்டம் தான் நமக்கு பதில் சொல்லும். இந்த நடப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் தான், அதை எழுதிக்கிங்க. நடப்பு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது ஒரு 2 கேள்வி கேட்பேன். வேணாம், இன்னைக்கு அது வேணாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்
இந்திய நுகர்வோர் வர்த்தக மையம் சமீபத்தில் எங்கு இந்திய நுகர்வோர் வர்த்தக மையம் அமைந்துள்ளது, அதாவது அமைக்கப்பட உள்ளது? அதான் சரியான கேள்வி. இந்திய வர்த்தக மையம் எங்கு அமையப்பட உள்ளது? எந்த மாநிலத்தில் அமையப்பட உள்ளது அப்படின்னா டெல்லி. ஏற்கனவே ஒரு வர்த்தக மையம் இருக்குது. அது எங்க அப்படின்னா மும்பையில இருக்குது. அந்த நுகர்வு வர்த்தக மையம் ஆக்குனது டெல்லி தான் 1986ல. இப்ப புதுசா ஒரு மையமா துணை மையமாக அட்டாமிக் அப்படிங்கிற பட்சத்துல அடிஷனலா ஒரு மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தரவு சம்பந்தமான அனைத்து அந்த நுகர்வோர் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அந்த மையத்துல நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து அஸ்ட்ரோசாட். நெக்ஸ்ட் அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். அஸ்ட்ரோசாட் அதாவது கிட்டத்தட்ட விண்வெளியில விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட ஒரு அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் தான். PSLV அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். அச்செயற்கைக்கோள் 2015 செப்டம்பர் 28ஆம் தேதி செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 28ஆம் தேதி செலுத்தப்பட்டது. 2015 செப்டம்பர் 28ஆம் தேதி செலுத்தப்பட்டது அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் விண்வெளியில் இருந்து தங்கி ஆய்வு மேற்கொள்வதற்காக விண்வெளியில் சென்று ஆய்வு மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்டது. பூமி சுற்றலின் தரமட்டத்திலிருந்து மிக வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். 2015 PSLV வரிசையில PSLV 31 அப்படிங்கிற ஒரு வரிசையில மற்றும் 29 இந்த ரெண்டு ராக்கெட்ல செலுத்தப்பட்டது. அஸ்ட்ரோசாட் 2D அஸ்ட்ரோசாட் 1 அப்படிங்கிற ரெண்டு விஷயம். அஸ்ட்ரோசாட் 2D மற்றும் 1 அப்படிங்கிறது இது 2015. இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா 2020 செப்டம்பர் 28 கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஆயுட்காலம் முடிஞ்சிருக்கு. அதாவது இதோடைய அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற செயற்கையுடைய ஆயுட்காலங்கிறது 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்தை தாண்டி அதோடைய பயணங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. ஆகையினால அது வந்து நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு கூட கேட்டாங்க, அதை நோட் பண்ணுங்க அவங்க அப்படி நம்ம மோடியை பத்தி பேசும்போது அதே தான் நாங்க நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணு. அதெல்லாம் நோட் பண்ணோம்னா அதை கவனிக்க அப்படின்ற பட்சத்துல, அதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற பட்சத்துல. கவனிக்க சொன்னா இது வரைக்கும் நாங்க கவனிக்காம இருப்போம். அதை வந்து பேச்சு வளர்க்கறதுக்கான அர்த்தங்கள், படிக்கிறதுக்கான அர்த்தங்கள் எல்லாம். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் 2D மற்றும் 1 அப்படிங்கிற ரெண்டு செயற்கைகளும் PSLV 29 மற்றும் PSLV 30 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக 2015 செப்டம்பர் 28ஆம் தேதி செலுத்தப்பட்டது. அப்ப ஆயுட்காலமாக சொல்லப்பட்ட 5 வருடங்கள், அந்த 5 வருடங்கள் முடிவடைந்து அடுத்த காலங்கள் நோக்கி அதோடைய போட்டோ அதோடைய வேலையை ஆய்வு மேற்கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆய்வு மேற்கொண்டு இருக்கும் போது 5 வருஷங்கள் சொல்றதை விட அதை தாண்டி ஓடி இருக்கிறதுனால அது மிக ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது இஸ்ரோ சார்பாக. இது மத்திய அரசு இஸ்ரோ சார்பாக தான் அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். சரிங்களா? அடுத்து பேரலாமா? சார் அஸ்ட்ரோசாட் 1 ஒரு செயற்கைக்கோள், அஸ்ட்ரோசாட் 2D ஒரு செயற்கைக்கோளா சார்? ஆமாப்பா, 2 ராக்கெட்ல PSLV 29 + 31 ரெண்டும் தனித்தனியா அனுப்புன செயற்கைக்கோள். ஒரே நாள் செயற்கைக்கோள் அனுப்புனாங்க, ஒரே நாள்ல. அதான் அந்த செப்டம்பர் 20 பிரிச்சிருக்கீங்க. மொட்டையா கூட 1D 2D அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கல சார் அப்படின்னா இந்த வார்த்தையை பார்த்தாவே அந்த டயத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் நான் எழுத்தி சொல்றேன். ஏன்னா அந்த கேள்வியை மறைமுகமா தான் கேட்பாங்க, அதாவது ஒரு பிஸ்பிச்சு கேட்பாங்க. ஆனால் டைரக்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும், சர்வீஸ் சம்பந்தமா அதாவது டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா எப்பயுமே டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி படிக்கணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? ஒரு வண்டியில போறீங்கன்னா பள்ளமா இருக்கிற டயத்துல பிரேக் பிடிச்சிட்டு தான் போகணும். பள்ளம் இல்லாத இடத்துல நம்ம விரிச்சோடு கிடைக்குன்னா நம்ம கண்டமணிக்கு போகலாம். அப்ப அதையும் சுதாரணம் போகணும். அது மாதிரி டைரக்ட் கொஸ்டின் எப்படி படிக்கணும், இன்டைரக்ட் கொஸ்டின் எப்படி படிக்கணும்னு கொஞ்சம் கவனிச்சுங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா?
போகலாம் சார். சமீபத்தில் சமீபத்தில் சர்வதேச நீதிமன்ற சட்ட ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட ஒரு தமிழர். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவரா சார்? நெல்லை மாவட்ட சார்ந்தவரே தான், செங்கோட்டை. அப்ப அவர் பேரை சொல்லிருங்க. ஹரிஹரா சோமசங்கர். சூப்பர், அழகு. அவரே தான். சோம சுந்தரா, சோம சங்கரா? சோமசங்கர் சார். சார் கொஸ்டின் மறுபடியும் சொல்லுங்க சார். சர்வதேச நீதிமன்ற சட்ட ஆலோசகர் நியமனம் செய்யப்பட்ட ஒரு தமிழர், இளம் வயது நபர். ஹரிஹரா அருண் சோமசங்கர் சார். ஆமா. ஹரிஹரா ஹரிஹரா அருண் 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 சோமசங்கர். ஆமா ஆமா, கரெக்ட், வெரி குட். நடப்புகளும் கொஞ்சம் படிக்கிறீங்க, பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். அதாவது தீஹாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு, நெதர்லாந்து நாடு தீஹாக் சர்வதேச நீதிமன்றம். அங்கதான் வந்து கிட்டத்தட்ட 11 நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க. அதோட சட்ட ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு தமிழர். அவரு செங்கோட்டை சார்ந்தவர், செங்கோட்டை தமிழ்நாடு செங்கோட்டை சார்ந்தவர். சரி, அடுத்து சமீபத்தில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது சர்வதேச நீதிமன்ற சட்ட ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர். அவரோட ஃபுல் நேம் பார்க்கும்போது ஹரிஹரா அருண் சோமசங்கர் அப்படிங்கிறது தான், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் பீடி மற்றும் சிகரெட் தடை விதித்த பொது இடங்களில் பீடி சிகரெட் தடை விதித்த மாநிலம்? முற்றிலுமாக அம்மாநிலத்தில் தடை செய்யப்பட்டது. அதாவது தொழில்பேட்டையில எல்லாமே மூடப்பட்டது, தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டது. அதாவது வாங்கி விற்கிறது தடை செய்யறது வேற, முழுமையாக அம்மாநிலத்தில் விளக்குறது அப்படிங்கிறது வேற. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலம். நெக்ஸ்ட் ஒரு நியமனம், அடுத்த ஒரு நியமனம் என்ன பார்க்கும்போது இந்திய மகளிர் கிரிக்கெட் தலைவர் ஒரு நபரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய மகளிர் கிரிக்கெட் தலைவராக நீது டேவிட் அப்படிங்கிற நபரை தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நீது டேவிட் அப்படிங்கிறத நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நீது டேவிட் அப்படிங்கிறவர் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்க்கும்போது நீது டேவிட் அப்படிங்கிறவங்கள இந்திய மகளிர் கிரிக்கெட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ஆளுநர், கேரளா ஆளுநர் யாருங்க? கேரளா ஆளுநர் சதாசிவம். அவருக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு, வேற யாராவது இருக்காரு. யாருங்க சொல்லுப்பா, யாருப்பா? கேரளா ஆளுநர் யாருங்க? சரி, கேரளா ஆளுநரா யாருன்னு பாருங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, கேரள ஆளுநராக பாஜகவின் தேசிய தலைவர் யாருங்க? பாஜகவின் எங்க அங்க போல மாநில தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி திரிகிறவர்ல ஹெச் ராஜா தோழரே, வெரி குட் தோழரே, அவரே தான் ஹெச் ராஜா அவர்கள். அவர் தான் கேரளா மாநிலத்தோட ஆளுநராக நியமனம் செய்யப்பட உள்ளார். 2021 பிப்ரவரி மாசம் பதவியேற்க உள்ளார். அவங்க தான்
நியமனம் செய்ய போறாங்க. நம்ம எப்படி மிகப்பெரிய ஒரு தூத்துக்குடி எம்பிங்கிற பாருங்க, கனிமொழி தானே தூத்துக்குடிக்கு. நம்ம தூத்துக்குடி அம்மா, நம்ம அம்மா தமிழ்நாட்டை சார்ந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன். தெலுங்கானாவோட தமிழிசை ஆளுநர் சவுந்தரராஜன். தானே சார்? ஆமாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் தான் தெலுங்கானாவுக்கு போயிருக்குது. வாட்டி வதக்குனாங்க, மீம்ஸ் போட்டு கழுத பேசவே விடுறதில்ல. மேடை வெட்டாம எக்கி பேசினா, குட்டையா இருக்குன்னா எக்கி பேசினாங்க கூட தான் கிண்டல் பண்ணாங்க. அவங்க ஒரு அதிகாரத்துல போயிட்டாங்க. இப்ப பேசுறது இல்ல பாருங்க. அப்ப உங்ககிட்ட யாருமே பேசலைனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதிகமா பேசினாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேசுறதுன்னு சொல்லும் போது மொக்க போறது பேசுற மாதிரிலாம் இல்ல, சொந்த பந்தம் பேசுறதுலாம் இல்ல. அப்ப எந்த திசைக்கு போனாலும் நீ பிழைக்க தயாரா இருக்கணும். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தன்னம்பிக்கை உன் வாழ்க்கையில வரணும். அப்படிங்கிற ஒரு என்ன அப்படிங்கிறது வரணும். இப்ப பாருங்க, தெலுங்கானா அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும்போது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற நியமனம் செய்யப்பட்டாங்க. அவங்க நியமனம் செய்யறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க பேட்டியெல்லாம் பார்த்துருக்கணும். அவங்க பேசவே மாட்டாங்க, மீடியாவில் போய் பேசுறதே இல்லை. அந்த 6 மாசத்துல உடனே டக்குன்னு தூக்கி போட்டாங்க அங்க. இப்ப ஹச் ராஜா எங்கேயுமே பேசுறது இல்ல, அதையும் பாருங்க. ஹச் ராஜா எங்கேயுமே பேசுறது இல்ல, பொது மேடையில பேசுறது கிடையாது. இப்பதான் இந்த கொரோனா விஷயம்னால இது கூட காணொலி மூலமா பேச்சாடே இல்லை. அவர் சாட்டு இருக்காரு. அவரு இப்ப கேரளாவுக்கு போறாரு. சரியா? சார் அது ஒரு நம்மளுக்கு சொல்லுங்கம்மா. சார் இப்ப ஆரிஃப் முகமது கான் அப்படின்றவரா சார் இருக்காரு? ஆமாப்பா, அவர் தான் ஆரிஃப் இருக்காரு. முகமது கான். அவரே தான். ஓகே சார். அவர் தான் வந்து ரிட்டையர் ஆக போறாரு, அதனால அவர் போட போறாங்க. அவர் போட்டாருன்னா சந்தோஷம் தான். சரி, அதாவது நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற முக்கிய நடப்பு நிகழ்வு சீரீஸ்ல நம்ம இந்த விஷயங்களை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டுறோம். அதனால தான் அந்த விஷயங்களை சொல்றதுக்கான காரணங்கள். சரி, இன்னைக்கோட நம்ம கிளாஸ் வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பா நம்மள பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு புத்துணர்ச்சி தூண்டும் விஷயமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன். நீ நம்பிக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்கணும்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு எதா இருந்தாலும் நீ பதில் பேசிக்க, நீயே வார்த்தையை விடுறாது அப்படின்ற மாதிரி பேசி ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பா நம்ம உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்களா? பயனுள்ளதா ஆமா சார், பயனுள்ளதாக சார். சரி, கண்டிப்பா நம்பலாம். சரி, இன்னைக்கு வேற சந்தேகங்கள் இருக்குதுங்களா? எப்படி படிக்கணும் வேற சந்தேகம் இருக்குதா? என்ன மாதிரி படிக்கணும் சந்தேகம் இருக்குதா? இல்ல வேற சந்தேகமே இல்லையா? நம்ம கிளாஸ் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு கிளாஸ் போதுமா? சார் சொல்லுப்பா. அந்த 2017 கொஸ்டின் சொன்னீங்கல்ல சார், அது குரூப் 2 குரூப் 4 தான் சார்? எல்லாமே தான்ப்பா. அந்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சு அனைத்தும். ஓகே சார், லெஃப்ட் ஆயிட்டு நான். சரி, குரூப் 2 குரூப் 4 ஆல் எக்ஸாம் 2017 என்ன எக்ஸாம் நடந்துச்சோ அந்த எக்ஸாம் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணும். தப்பே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை நம்ம வந்து செலவழிக்கிறதுக்கு, நம்ம தேவைப்படுற விஷயத்துக்கு நம்ம செலவழிக்கிறது தப்பு இல்லை. செலவழிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக இல்லைல்ல, சொல்கிறேன். அந்த மனசில் தோணும், இது எதுக்கு தேவையில்லாம போய் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பதில் தான் இது. சரி, வேற சந்தேகம் இருக்குதுங்களாங்க? இல்ல சார். இல்ல சார். எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். சரி, அக்டோபர் மாசம் பிறந்துருச்சு, செப்டம்பர் மாசம் முடிஞ்சுச்சு. இதை ஏன் சொல்றேன்னா ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். அக்டோபர் மாசம் வந்துருச்சு, செப்டம்பர் மாசம் முடிஞ்சுச்சு, அடுத்து நவம்பர் மாசம் வரப்போகுதுங்க. வேற என்ன, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க. நீங்க ஞாபகப்படுத்துறேன்னா எனக்கு கொஞ்சம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கேட்பாங்க, ஒரு மாதிரி ஒரு காட்டுல இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஞாபகப்படுத்துறேன், அதை கொஞ்சம் பாத்துக்கங்க.
முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. வேற சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னேன் அப்படிங்கிறதையும் மட்டும் மறந்துடாம இருந்தா போதும். சரிங்களா? சரிங்க சார். Yes, sir. Thank you. நன்றி சார். நன்றிங்க. நன்றிங்க. Thank you, sir. Thank you. கிளாஸ்ல கண்டிப்பா நம்ம பார்ப்போம். Thank you, sir. நன்றி. Thank you, sir. நன்றிப்பா. நன்றி. Thank you, sir. நன்றிப்பா. நன்றிப்பா. Sir, சொல்லுப்பா. யாருங்க? போலிட் எக்ஸாமுக்கு வந்து டேட் அலோன்ஸ் கொடுத்துட்டாங்களாங்க சார்? யாருப்பா? போலிட் எக்ஸாமுக்கு டேட் சொல்லிட்டாங்களாங்க சார்? ஆமாப்பா, சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாசம். டிசம்பர்லயா சார்? சரிங்க சார். தேங்க்யூ அக்டோபர் சார். 26 அதாவது செப்டம்பர் என்ன சொல்றது, அக்டோபர் 26 முடிய அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. சரிங்க சார். டிசம்பர் 13 எக்ஸாம். ஓகே சார். அப்ளை பண்ணிருங்க, படிச்சிருங்க, செட்டில் அனுப்பிடுறேன், படிச்சுக்கோங்க. சரிங்க சார். பிசிக்கு ஏற்கனவே அனுப்பிவிட்டீங்க சார், அதைப்படி தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். போதுங்க, அதுவே போதுங்க. அதை முழுமையா நீங்க செஞ்சாவே போதுங்க. வேற எந்த சென்டருக்கு போகணும் அவசியம் இல்ல காசு அதிகமா இருக்குன்னா அந்த வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்கா, அவங்களுக்கு கூட கொடுத்துங்க அந்த காசு போறத. இதுதான் படிக்கணும், வேற எந்த சென்டர் போகணும் அவசியமே கிடையாது. சரியா? ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். நன்றிப்பா. நன்றிப்பா.